சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிப் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா. 5வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி வீரர்கள். BCCI வெளியிட்ட வீடியோ. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பாஜக கையெழுத்து இயக்கம். சமகல்வி இணையதளம் மூலம் இன்று துவக்கி வைக்கிறார் அண்ணாமலை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தொடர்பாக அதிமுக எந்த உறுதியும் அளிக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சத்தியம் வெல்லும், நாளை நமதே என விஜயகாந்தின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டு சில நிமிடங்களில் நீக்கிய பிரேமலதா விஜயகாந்த். ராஜ்யசபா சீட் தருவதாக கூறவில்லை என EPS பேட்டி அளித்திருந்த நிலையில் எக்ஸ் தள பதிவு. தமிழகத்தில் திருவண்ணாமலை, விருதுநகர் மாவட்டங்களில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். செல்போன் பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் தமிழகத்தில் கிடைப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்திய புவியியல் ஆய்வு மையம் தகவல். 15 கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக பெங்களூரு விமான நிலையத்தில் சிக்கிய நடிகை. கைதான தமிழ் பட நடிகை ரன்யா ராவிடம் போலீசார் தீவிர விசாரணை. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. நான்காவது வழித்தட இணைப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து ரயில் சேவையில் மாற்றம். தென் மாவட்ட ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல வார இறுதி நாட்களில் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஜூஸ் கடைகள், குளிர்பான மொத்த விற்பனை நிலையங்களில் ஆய்வு செய்ய வேண்டும். கோடைக்காலம் துவங்கிய நிலையில் உணவு பாதுகாப்பு துறைக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவு. (2026) தேர்தலில் ஓட்டுகளை சிதறவிடாமல் திமுகவை வீழ்த்துவதே நோக்கம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுகவுடன் கூட்டணியா என்பது வருகின்ற காலங்களில் தெரியும் என பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. ராமேஸ்வரத்தில் 5 நாட்களாக நீடித்த மீனவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். 21ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டம் என தகவல். வாணியம்பாடி அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயம். புதிய கட்டடம் கட்டி 6 மாத காலத்தில் மேற்பூச்சு விழுந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. நெல்லை பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் ஆலய விழா பிரச்சனையை காவல்துறை நடுநிலையுடன் கையாண்டது. சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வரும் தவறான தகவல்களுக்கு நெல்லை மாநகர காவல்துறை மறுப்பு. AI தொழில்நுட்பத்தால் தமிழகத்தில் 2500 யானைகள் ரயில் தண்டவாளங்களை பாதுகாப்பாக கடந்துள்ளன. வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல்.
காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் கையை அறுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியரால் பரபரப்பு. அதிக பணிச்சுமை, உயரதிகாரிகளின் மிரட்டல் என குற்றச்சாட்டு. மதுரை வாடிப்பட்டி அருகே தொழிற்சாலை கழிவுநீரை விளைநிலத்தில் விடும் ஊராட்சி நிர்வாகம். ஐயங்கோட்டை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் செயலால் விவசாயிகள் அதிர்ச்சி. திருச்செந்தூர் கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய இயக்குனர் ரமணமூர்த்தி ஆய்வு. வரும் 7ஆம் தேதி தலைமைச் செயலாளரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். தேனி சித்தார்பட்டியில் உள்ள கோவிலில் பாரம்பரிய முறைப்படி நடந்த மாசி திருவிழா. 10 கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரண்டு பங்கேற்பு. ஹைதராபாத் நிசாம்பேட்டையில் பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி. வீட்டில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். பெண் நகர்மன்ற தலைவரின் கையை திமுக கவுன்சிலர் பிடித்து இழுக்கும் வீடியோ காட்சி. குன்னூரில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் சம்பவம். ஆற்காடு அருகே பிரபல பேக்கரியில் கெட்டுப்போன ஐஸ் கேக் விற்பனை. கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி. பவானி அருகே வேலைக்கு சென்ற இடத்தில் 17 வயது சிறுமி கர்ப்பம். 53 வயது பட்டறை உரிமையாளரை போக்சோவில் கைது செய்தது காவல்துறை. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் கண்ணாடி மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கலாம். மலை வாசஸ்தலங்களில் சுற்றுலா வாகனங்கள் வருகையை கட்டுப்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. இன்ஸ்டா காதலியை திருமணம் செய்து 5 நாளில் வேண்டாம் என கூறிய ராணுவ வீரர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அதிர்ச்சி சம்பவம். தாய் வீட்டில் விட வந்த ராணுவ வீரரை போலீசில் ஒப்படைத்த பெண்ணின் பெற்றோர். சமூக வலைதளங்களில் முகம் தெரியாத நபர்களுடன் நட்பு வேண்டாம். சென்னை வேப்பேரியில் நடந்த கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு சௌமியா அன்புமணி அறிவுரை. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு பதில் 2ஆம் கட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என தகவல். சாதி அடிப்படையில் கோவிலை நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல. எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நில அபகரிப்பு வழக்கில் இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியை விடுவிக்க மறுப்பு. மு.க. அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
இவ்வளவு அசிங்கத்திற்குள் தன்னால் போராட முடியாது. இதுவரை மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. சீமான் மீதான பாலியல் விவகாரத்தில் நடிகை திடீர் வீடியோ வெளியிட்டு விளக்கம். அடுத்தது அவளை எவ்வளோ முடியுமோ அசிங்கப்படுத்து, அவளை எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல்லில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகள், மகன் உயிரிழந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம். ஆன்லைனில் 50 லட்சம் ரூபாயை இழந்து விட்டதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு கணவர் மாயம். தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தலைமறைவாகி விட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம். 2024-25 ஆண்டு பருவத்திற்கான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க விரைவில் டெண்டர். மாதம் மின் கணக்கீடு என்ற வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. ரோந்து வாகனத்தை பொதுமக்கள் உதவியுடன் தள்ளி ஸ்டார்ட் செய்த போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அவலம். மாசி திருவிழாவை ஒட்டி மின்னொளி அலங்காரத்தில் ஜொலிக்கும் திருப்போரூர் முருகன் கோவில். கண்கவர் கழுகுப்பார்வை காட்சிகள். முத்தான முத்துக்குமரா முருகையா வாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா, கந்தையா முருகையா வேலையா, கந்தையா முருகையா வேலையா. மேட்டூர் அருகே ஐடிஐ மையத்தில் உள்ள தேக்கு மரத்தோப்பில் தீ விபத்து. மர்ம நபர்களின் சதிச்செயலா என போலீசார் விசாரணை. திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர் சார்பில் பிரம்மாண்ட உண்ணாவிரத போராட்டம். ஜல்லி, எம்சாண்ட் விலை உயர்வை தமிழக அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தல். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி வழங்க தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை. வரும் 18ஆம் தேதி கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோவில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். ஹோசூர் அருகே தமிழக எல்லையில் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளில் தீ விபத்து. புகைமூட்டம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருப்பூர் தென்னம்பாளையத்தில் கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் மீது மோதிய மினி பஸ். ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபத்து என தகவல். பேருந்தில் இருந்து பதற்றத்துடன் இறங்கிய பயணிகள்.
அம்பையில் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை ஒட்டி பக்தர்கள் ஊர்வலம். 37 சப்பரங்களை சுமந்தபடி கும்மி ஆட்டம், செண்டை மேளங்கள் முழங்க கோலாகலம். கடலூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக குடோனில் சட்டப்பேரவையின் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர்கள் ஆய்வு. தரமற்ற அரிசி வாங்கப்பட்டது குறித்து அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி. ஏன் அது கலர் சார்ட்டர் கரெக்டாக பண்ணல, மக்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி தான் அது வரும். இது கலர் சார்ட்டர் கரெக்டாக பண்ணி அந்த ஒரு தெருவு தெருவெல்லாம் சந்தப்படும். இது அரிசி நல்ல ஏன் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பார்க்குறீங்க? இது ஏன் வருது? இது எந்த மில்லு? பிளாக் லிஸ்ட் பண்ணுங்கள். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று 2வது அரையிறுதிப் போட்டி. நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை. இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்ளப் போவது யார் என எதிர்பார்ப்பு.